ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் கிளாஸ் ரூம் ஆஃப் அனிமே சீரிஸோட சீசன் 2ஓட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் செம்மையாக இருக்கும். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே சூடோ இனிமேல் நான் இந்த கேம்லையுமே கலந்துக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி கோவத்தில் போயிட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோயின் போய் அவனை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறா. ஆனால் சூடோ கேட்குற மாதிரியே இல்லை. என்னை சின்ன வயசுலேருந்தே என்னோட பேரண்ட்ஸ் கூட என்னை ஃபெயிலியர்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாது அவங்களுக்கு நான் ஃபெயிலியர் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்காக நான் எவ்வளவோ கஷ்டமும் பட்டுட்டேன் இந்த ஸ்கூலில். ஆனால் யாருமே என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. என்னை பார்த்து திமிரா பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. என்னால் இனிமேல் உங்களுக்காண்டி கஷ்டப்பட முடியாது, நான் போறேன்னு சொல்லிடுறான். இப்போ அப்படி நீ போயிட்டேன்னா உன்னோட பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி உண்மையாகவே ஃபெயிலியராகவே மாறிடுவேன். அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லி பார்க்குறா. எனக்கு இந்த மாதிரி அட்வைஸ்லாம் தேவையே இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சூட போகும்போது, நீ திரும்பி வர வரைக்கும் நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்ல, அதுக்கு சூடவும் பரவாயில்ல நீ இங்கே இருந்துக்கோ, எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து லிஃப்ட்டில் ஏறி போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இந்த கயிறை மட்டும் என்னோட காலில் கட்டி விடுவே அப்படின்னு சொல்லி குசிதாட்ட கேட்குறான். அப்போ குசிதாவும் கயிறை கட்டி விட்டதுக்கப்புறமா நீ தானே குசிதா அந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னத்தை பற்றி பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி குசிதாவும் சொல்கிறா. நம்மளோட கிளாஸில் இருக்கிற எல்லா லிஸ்ட்டுமே நீ தானே போய் கிளாஸ் சீட்டில் கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் ஒன்றும் அப்பெல்லாம் பண்ணவே இல்லை, நான் அதுக்கு அப்படிலாம் பண்ண போகிறேன், எனக்கு தெரியும் நீ இதுக்கா நீ என்ன சந்தேகப்படுறேன்னு. நம்ம லிஸ்ட்டில் எழுதுனதுக்கு அப்புறமா நான் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அதனால தான் நீ எனக்கு சந்தேகப்படுற. ஆனால் நான் ஒன்றும் துரோகம்லாம் ஒன்றும் பண்ண கிடையாது. அந்த லிஸ்ட்டில் நான் எந்த கேமில் இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை நான் மறந்துடக்கூடாது தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி குச்சி தான் அசிங்கமாக சமாளிக்கிறா. இல்லை கண்டிப்பாக இருக்காது, நம்ம ரொம்ப மோசமாக தோத்துட்ருக்கோம், இதை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. அந்த லிஸ்ட்டை யாரோ கொடுத்தனால தான் அவங்க ஏற்கனவே செட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. கண்டிப்பாக உன்னைய தவிர வேறு யாருமே அதை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் குசிதா இல்லவே இல்லைன்னு சொல்லி சாதிக்கிறா. சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம டீச்சர்கிட்ட போய் நாங்கள் லிஸ்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா யாராவது அதை செக் பண்ணுறக்காண்டி திரும்ப வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக உண்மை தெரிஞ்சிடும், நீ கண்டிப்பாக அதை போய் பார்த்துட்டு வந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி நான் ஒருவேளை அப்படி பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், நீங்கள் திரும்ப லிஸ்ட்டை மாற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, ஆமால கண்டிப்பாக லிஸ்ட்டை மாற்றிட்டோம்னா கடைசி நேரத்தில் கன்ஃபியூஷன்லாம் வந்துடும், அதனால தான் நீ பண்ணலை. சரி இனிமேல் மறைச்ச ஒரு போதனமும் கிடையாது, நான் உண்மையை ஒத்துக்கிறேன், ஆமாம் நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறா. சரி நீ என்ன பண்ண போற, உன்னால் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லவும் முடியாது, உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற யூனிஃபார்ம் என்கிட்ட இருக்கிற விஷயத்தை நீ மறந்துடா எனக்கு உஜி அப்படின்னு சொல்லும்போது, நான் யார்கிட்டயுமே இதை பற்றி பேசலாம் போகிறதில்ல, என்னோட மண்டைக்குள்ள இந்த கொஸ்டின் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, நான் ஜஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். சரி இந்த இடத்துலையும் துரோகம் பண்ணிட்ட, நீ தான் விஐபின்ற விஷயத்தையுமே அவங்ககிட்ட சொல்லிட்டு துரோகம் பண்ணிட்ட, எதுக்காக அப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ரூவன் கிட்ட இருந்து உனக்கு என்னதான் வேணும், அவன்கிட்ட நீ பாயிண்ட்ஸ் எதுவும் எதிர்பார்த்தியா இல்லை நீ வேற எதுவும் எதிர்பார்த்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். எனக்கு ரீவன் கிட்ட இருந்து எதுவுமே வேணாம், எனக்கு பாயிண்ட்ஸும் தேவை கிடையாது, எனக்கு இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹோரிகிதாவை இந்த ஸ்கூல்லேருந்து வரட்டணும், அது மட்டும் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு சீதா சொல்கிறா. உனக்கும் ஹோரிகிதாக்கு அப்படி என்னதான் பஞ்சாயத்து அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அது வேற ஒரு கதை, எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அவளை மட்டும் இந்த ஸ்கூல்லேருந்து வெளியே திட்டானா எனக்கும் கிளாஸ் டீக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அதுக்கப்புறமா நான் அந்த கிளாஸுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் தான் பண்ணுவேன்னு சொல்கிறா. ஆனால் அந்த லிஸ்ட்டில் நான் இன்னொரு ஆளே ஆட் பண்ணிட்டேன், இப்போ இந்த ஹோரிகிதாவை மட்டும் இந்த ஸ்கூல்லேருந்து வரட்ட போகிறது கிடையாது, அந்த லிஸ்ட்டில் உன்னையும் சேர்த்துட்டேன், உன்னையும் அந்த ஸ்கூலில் விட்டு வரட்ட போகிறேன்னு சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட சாக்கையாகல, ரிலாக்ஸாக தான் இருக்கான். இப்போ திரும்பவும் சூடோ லிஃப்ட்லேருந்து கீழே இறங்கி பார்க்குறான். நம்ம ஹோரிகிதா அந்த இடத்துல தான் நின்றுட்டே இருக்கா. நான் ஒன்றும் உனக்காண்டிலாம் ஒன்று வரல, ஜஸ்ட் ஜூஸ் குடிக்கிறக்காண்டி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சூடோ சொல்லும்போது, நீ சொன்னது சரிதான் சூடோ, நானும் கிட்டத்தட்ட உனே மாதிரி தான், நீ எப்படி உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட உன்னை பற்றி ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி தான் நானும் என்னோட அண்ணன் கிட்ட என்னை பற்றி ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட அண்ணனும் என்னை சின்ன வயசுலேருந்து ஃபெயிலியர்னு சொல்லிட்டே தான் இருப்பான், என்னால் அவனுக்கு மேட்சப் ஆகவே முடியல, நானும் அவனை மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறக்காண்டி தானே எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் நான் தனியாக தான் போராடினேன், என்னால் அதை பண்ணவே முடியல, அதுக்கப்புறமா அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனில் மட்டும் யாராலுமே எனக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது, நீ நினச்சா மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நான் உன்னை நம்பி தான் இருக்கேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இது பண்ணுறது மூலமாக என்னாலேயே எனக்கு ப்ரூவ் பண்ண முடியும், உன்னாலே உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட உன்னை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, கடைசியில் சூடவும் அடிப்பாவே ஏதோ சொல்லி என்னோட மனசை மாற்றிட்டேடி, சரி நான் கண்டிப்பாக உனக்காண்டி ஹெல்ப் பண்ணுவேன், வா நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா சூட எல்லாத்தையுமே மன்னிப்பு கேட்குறான். நான் கொஞ்சம் ரூடாக பேசிட்டேன், நீ மன்னிச்சிருங்க, நம்ம கடைசி நேரத்தில் ஒத்துமையாக இருந்து கடைசி காம்படிஷனில் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும், அப்போ நம்ம தான் நம்மளால் பாயிண்ட்ஸை கெயின் பண்ண முடியும்னு சொல்கிறான். அதை பார்த்து நாங்கள் இருக்கிற எல்லாமே பயங்கரமாக ஆச்சரியமாக இருக்குது, பரவாயில்லையே எப்பவுமே திமுறா பேசுகிற சூடவே இந்த இடத்துல மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டானே, நம்மளும் கண்டிப்பாக ஜெயிக்க பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே மனசை மாற்றிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனால ஓட முடியல, அவளுக்கு ஏற்கனவே காலில் அடிபட்டுச்சு, அதனால் குச்சிதா அந்த இடத்துல சேர்த்துக்கிறாங்க. இன்னொரு பையனும் நான் 200 மீட்டரில் ஓடி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, என்னாலே ஓட முடியாதுன்னு சொல்லிடுறான். அதுக்கு பிறகு நம்மளோட ஹீரோவை சேர்த்துக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு பிளேயராக கிட்ட எடுத்துகிட்டு போய் மாறி ஓடி போய் கடைசியில் ஃபஸ்ட் பிளேஸுக்கு வரணும். அதில் எல்லாருமே ஓடிட்டு இருக்கும்போது ஆரம்பத்தில் நம்மளோட சூடோ ஹிராட்டா குச்சிதான்னு சொல்லி எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. கடைசியில் நம்ம ஹீரோ தான் ஓடுற மாதிரி இருக்குது. அப்போ பிரசிடென்ட் பரவாயில்லையே உன்னோட கிளாஸ் எல்லாமே ரொம்ப டயர்டாகி போயிருந்தாங்க, இப்போ கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த எனர்ஜிக்கெலாம் காரணம் நாங்கள் கிடையாது, உன்னோட தங்கச்சி தான். சரி அது இருக்கட்டும், நீ என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படல, என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறியா, இப்போ உனக்கு எனக்கு வேணா ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, என்ன சேலஞ்சு அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் கேட்கும்போது, இந்த இடத்துல நீ நானும் ஒரு ரேஸ் வச்சுக்குவோம், மற்றவங்களுக்கு நமக்கு ரேஸ் கிடையாது, இந்த இடத்துல உனக்கு எனக்கு மட்டும் தான் ரேஸ், இல்லை யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோ, கொஞ்சம் கூட விட்டு கொடுத்துறாத, உன்னால் எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அந்தளவுக்கு வேகமாக
வேகமாக ஓடுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதே மாதிரி அந்த இடத்துல கிட்டே வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் பிரசிடென்ட் ஓடவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில் குஷிதா வந்து கிட்ட எடுத்து நம்மளோட ஹீரோட கொடுத்ததுக்கு அப்புறமா 2 பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்காங்க. முன்னாடி போன எல்லாத்தையுமே பீட் பண்ணிட்டு இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் சொல்லப்போனால் ரேஸே நடந்துட்டு இருக்குது. நான் இது வரைக்கும் இவ்வளோ வேகமாக மற்றவங்க முன்னாடி ஓடினதே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசில் நினைக்கிறான். நான் இப்போ இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓட போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் பூஸ்ட்டாக பார்க்குறான். அந்த இடத்துல அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ரிசல்ட் போட பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கிளாஸ் எல்லாமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம இன்னும் அவ்வளோ ஒஸ்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கல, ஒரு டீசெண்டான பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கோம். பரவாயில்ல, நல்லாவே ஓடனா எனக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கரைசவா சொல்லும்போது, இருந்தாலுமே கூட கடைசியில் தோத்து தானே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன பண்ணுவ, உனக்கு முன்னாடி ஓடின பையன் கீழே விழுந்துட்டான், அதனால நீ தடுமாறி விழுந்துட்ட, மற்றபடி நல்லா தான் ஓடணும்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் ரிசல்ட் மாறவே மாறாது, ஜெயிச்சது பிரசிடென்ட் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு சூட வந்து பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் நான் அவனை சப்பன்னு நினச்சேன், ஆனால் சூப்பராக ஓடிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோன் வந்து நம்ம ஹீரோட வயிற்றுலேயே ஒரு ஓங்கி குத்தி விட்டுறா. நீ மட்டும் ஆரம்பத்தில் இந்த அளவுக்கு நல்லா ஓடுவேன்னு சொல்லியிருந்தான், கண்டிப்பாக அவனை தான் ரன்னிங் ரேஸில் போட்டிருப்போம், நீ மட்டும் நல்லா ஓடினா நமக்கு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும், நீ ஏன் போய் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி வந்திருக்கேன், என்னை பாராட்டாம என்ன போய் அடிக்கிறியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது, இவங்க கொஞ்சம் க்ளோஸாக இருக்க பார்த்தோன்னே நம்ம கரைசவாக டென்ஷன் ஆயிடுது. அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. பரவாயில்ல, இந்த ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனில் நல்லா பெருசாக பண்ண முடியல, ஆனால் இருந்தாலுமே கூட நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. இருந்தாலுமே கூட எனக்கு இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் தீர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோன் அங்கே வந்து கிளம்பி போயிடுறா. அந்த பிரச்சனை வேறு யாரும் கிடையாது, நம்ம ரீவன் தான். பரவாயில்ல சுத்தினே, நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டே சொல்லி நம்ம ரீவன் சொல்கிறான். அப்போ நம்மளோட ஹீரோனும் எனக்கு வேறு வழியும் கிடையாது, சரி நீ நடிச்சது போதும், கொஞ்சமாக அவட உண்மையான முகத்தை காட்டுவே அப்படின்னு சொல்கிறா. நீ எதை பற்றி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி குதிச்சா சொல்லும்போது, எனக்கு ஆரம்பத்தில் உன்னை பார்க்கும்போது ஞாபகம் இல்லை, ஆனால் இப்போ எனக்கு நல்லாவே ஞாபகம் வந்துருச்சு. நான் மிடில் ஸ்கூலில் படிக்கும்போது உன்னைய மாக்கி ஒரு பொண்ணை பார்த்துருந்தேன், நீ கண்டிப்பாக அந்த பொண்ணாக தான் இருக்கணும், நீ எதுக்கான என்னை தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த இடத்துல திரும்பவும் குஷிதாவோட வில்லித்தனமான முகத்தை மறுபடியும் காட்டுறாங்க. அப்படி டோட்டலாகவே அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் போய் ஒரு மாதிரி டெரரா ஃபேஸை மாற்றிட்டா. என்னால் எப்படி ஒன்று அசால்ட்டாக விட முடியும், என்னோட பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சவங்கள நீயும் ஒரு ஆள், நம்மளோட ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும், நீ மற்றவங்கள்ட்ட யார்ட்டா சொல்லிடக்கூடாது, அதனால தான் உன்னை இந்த ஸ்கூல்லேருந்து விரட்டுற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன்னு சொல்கிறா. உன்னை பற்றி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது, உன்னை பற்றி நான் யார்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லும்போது, இருந்தாலுமே கூட என்னை பற்றி ஒருத்தவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா என்னால் அவங்கள அவ்வளோ அசால்ட்டாக விட முடியாது, உன்னை இந்த ஸ்கூலை விட்டு கண்டிப்பாக வெளியே தான் போகிறேன்னு சொல்கிறா. அப்படி உங்களுக்குள்ளே என்ன தான் கதை இருக்குது அப்படின்னு சொல்லி ரீவன் கேட்கும்போது, இது எனக்கு அவளுக்கு இருக்கிற பஞ்சாயத்து, நீ நடுவில் வர வேணாமே அப்படின்னு சொல்லி குச்சியா சொல்லிடுறா. சரி அதுக்காண்டி தான் நம்மளோட கிளாஸுக்கே துரோகம் பண்ணிட்டியா, உனக்கு நான் தானே எதிரி, நம்மளோட கிளாஸ் என்ன பண்ணாங்க, அதுக்காக போய் இந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் இந்த கேவலமான ரீவன் கிட்ட போய் கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தானே ரீவன் பண்ணியிருக்க, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பரவாயில்ல ஹோரிகிதா, நீ சொன்ன மாதிரியே வச்சுக்குவோம், ஆமாம் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணேன், அதுக்கு நீ என்ன பண்ண போகிற, நான் தான் அவளோட காலை உடைக்கவும் செஞ்சேன், உடச்சிட்டு உன் மேலே பழியையும் போட சொன்னேன், அதுக்கு அவளும் ஓகேன்னு சொல்லிட்டா, இப்போ நான் சொல்கிறது நீ பண்ணி தான் அவனும் மண்டி போடணும்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோனும், நீ பேசின எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இனிமேல் உன்னால் என்னை மிரட்டவே முடியாது, இனிமேல் என்ன வந்துட்டு அதை பண்ணி இதை பண்ணி ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னா இதை நான் கண்டிப்பாக ஸ்கூலில் கொடுத்துருவேன், அதனால நீ கண்டிப்பாக கேமில் சீட்டிங் பண்ணதுக்கும் ஒரு பொண்ணோட காலை இன்டென்ஷனாக உடச்சதுக்குமே உன்னை கண்டிப்பாக அந்த ஸ்கூலை விட்டு வெளியே தருவாங்கன்னு சொல்கிறா. உடனே ரீவனும், நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கோன்னு, ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரூஃப் எடுத்துக்கவே முடியாது, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அந்த பாயிண்டை மட்டும் கட் பண்ணி விட்டுருவேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு கேட்குறா. இப்போ நீ கட் பண்ணிடுவேன்னு சொன்னீங்க, அதை நானும் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இப்போ உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் சொல்கிறது பண்ணி தான் ஆகணும், நீ மண்டி போடணும்னு சொல்லும்போது ஹீரோனு வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறமா ரீவனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தனா ஒரு வாய்ஸ் மெசேஜ் இருக்குது. அவன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். பரவாயில்ல ஹோரிகிதா, உனக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணானே, அந்த மாஸ்டர் மைண்ட் உண்மையிலே பெரிய ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் மெசேஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறான். அது என்ன இருக்குன்னா, நம்ம ஹோரிகிதா கூட இன்னொரு பொண்ணு ஓடி வந்தாலே, அந்த பொண்ணோட காலை உடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரீவன் வந்து அவகிட்ட பிளான சொல்லியிருப்பான், நீ எப்படியாவது ஹோரிகிதா மட்டும் கீழே தள்ளி விட்டுரு, அதுக்கப்புறமா நானே அவனோட காலை உடைச்சிட்டு அவன் மேலே பழிய போட்டுறேன்னு சொல்லியிருப்பான். அதை வேற யாரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னோட கிளாஸ்லேயுமே கூட யாரோ துரோகி இருக்க தான் செய்கிறாங்க, என்னைக்கு வேணாலுமே கூட குஷிதா கூட எனக்கு துரோகம் பண்ணலாம், அதனால உன்னை இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். நம்மளோட ஹீரோனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் வேற ஒரு பிளானுமே ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கான். ஆனால் நம்மளோட ஹீரோ கிட்ட எப்படி போகிற இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கான ஆன்சரை வரப்போகிற எபிசோடில் அவங்க சொல்லுவாங்க. இதே இடத்துல இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட என்ன இருந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.